எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு. நான் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க காலேஜில் தான் படித்தேன். அப்போ வந்து பார்ப்பேன் நிறைய பேர் மதியம் எனக்கு காலேஜ் முடிஞ்சதும் நான் பார்க்கும்போது இங்கே நிறைய பேர் டெஸ்ட் போட்டோ கிளாஸ் முடிச்சிட்டோ கூட்டம் கூட்டமாக போவாங்க. இது என்ன இடம் என்ன நடக்கு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அப்புறம் வந்து எனக்குன்னு ஸ்டார்டிங்ல இருந்து கைட் பண்ணுங்கிறது யாரும் கிடையாது. அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து நான் என்னோட குரூப் சூஸ் பண்ணதுல இருந்து காலேஜ் இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சது வரைக்கும் எல்லாமே நானா தான் படித்தேன். ஆனால் வீட்டில் வந்து என்னோட பேரண்ட்ஸுக்கு மோட்டிவேட் பண்ண அவ்வளோ தெரியாது. ஆனால் அவங்க எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, படிக்கணும், மாமா மாதிரி படித்து பெரிய ஆள் ஆகணும், மாமா எப்போதுமே படிச்சுட்டு இருப்பாங்க, வேலைக்கு போகணும் அப்படிம்பாங்க. அது யாரு அப்படின்னா ஐயப்பன் சார் தான். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து நான் அவங்கள பார்த்துருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் யாருமே அவ்வளோவா படிக்கலை, யாருமே கிராஜுவேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்படின்னு என் காதில் வந்து அச்சீவர் அப்படின்னு கேட்டதுன்னா அது மாமா மட்டும்தான். ஃபுல்லுமே அவங்க வந்து எங்கள் சித்தப்பா வந்து எங்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பாங்க, எந்நேரமே மாமா படிப்பாங்க, ரூம் ஃபுல்லாக புக்காக இருக்கும் அப்படிம்பாங்க. நான் அதை வந்து என்னோட மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு 2021 வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். நான் எல்லாரும் வந்து என்னோட அந்த டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துட்டு நீங்கள் 2001 அப்படின்னு கேட்பாங்க, சின்ன பொண்ணா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் எலிஜிபிள் தான். ஃபர்ஸ்ட் 10th எழுதும் போதே நான் வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தா நான் 10th பப்ளிக் எழுதினேன். அதாவது கொஞ்சம் முன்ன படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எந்த ஒரு விஷயத்துலையும் கிவ் அப் பண்ணதே இல்லை, படித்தேன், தொடர்ந்து படிச்சுட்டே தான் இருந்தேன். டெய்லியும் இன்ஸ்டியூட் வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பஸ் ஒரு பிரச்சனையாக இருந்தது, அதனால நான் வரல. ஆனால் என்னன்னா நான் இன்ஸ்டியூட் வராததுக்கும் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதாவது இன்ஸ்டியூட் நான் வீட்டில இருந்து படிக்கும்போது இங்கே வந்து டெஸ்ட் போடுறப்போ என்னால் எல்லாரும் மாதிரியும் டெஸ்ட் போட முடியல. ஸ்கோர் கார்டில் வந்து எல்லாரும் நிறைய மார்க் போட்டிருப்பாங்க. 75 மார்க் இருக்குது அப்படின்னா அவங்களோட மார்க் 45-50 கிட்ட இருக்கும். ஆனால் என்னோடது 25-19 தான் இருந்தது. நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து டெய்லியும் காலையிலே கிளம்பி என்னோட எங்கள் அம்மாவும் காலையில் எழுந்திருவாங்க. எனக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்கணும், அவள் போகிறா, நம்ம அவளோட சேர்ந்து நம்மளும் கஷ்டப்படணுன்ட்டு எனக்காக காலையிலே எழுந்திரிச்சிருவாங்க. எனக்கு முன்ன நான் வேக வேகமாக பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்து உட்காந்து டே ஃபுல்லாக படிச்சுட்டே தான் இருப்போம். அடுத்து இங்கே ஃபுல்லாக எல்லா டெஸ்ட்டுமே போடுவோம். ஆனால் நான் தனியாக படிப்பேன், எனக்கு யாருமே தெரியாதனோடனே நான் தனியாகவே உட்காந்து படித்தேன். ஒரு அக்காவே தான் வந்து நீ என்னோட சேர்ந்து படிக்கிறியான்னு கேட்டாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட சேர்ந்து படித்தேன். அப்போ படிக்கும்போது நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அவங்களோட நாலேஜுக்கும் என்னோட நாலேஜுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்போ நான் வந்து இன்னுமே நான் என்ன திருத்திக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படியே செட் ஆனது தான் ஒரு குரூப்பு. ஃபுல்லாக படிப்போம். காலையில் மெயின்ஸுக்கும் அதே மாதிரி தான், காலையிலே இங்கே தான் வருவோம். வந்து ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக உட்காந்துருப்போம். வாட்ச்மேன் தாத்தா கேட்டை க்ளோஸ் பண்ணணும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டடி ஹால் போவோம். அங்கே 7:30 வரைக்கும் நைட்டு இருந்து லாஸ்ட்டாக ஸ்டடி ஹாலில் லைட் அணைச்சிட்டு போகிறதே நாங்களாக தான் இருப்போம். ஃபுல்லாக அங்கே போனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 6 பேர் உட்காந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் 2 பேருக்கு தான் போஸ்டிங் கிடச்சிது, மற்ற யாரும் கிடைக்கல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க கிளியர் பண்ணுவாங்க. இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னா என் கூட வந்து என்னோட அம்மா அப்பா 2 பேருமே ஓடி இருக்காங்க. அப்புறம் என்னை ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் மோட்டிவேஷன் அப்படின்னாலே சார் மட்டும் தான் சொல்லுவாங்க, ஐயப்பன் மாமா மட்டும் தான் சொல்லுவாங்க, வேறு யாருமே சொன்னது கிடையாது. படிக்கணும் விட்டுறக்கூடாது, படிக்கணும், நமக்கு ஒரு வேலை, அதுதான் நமக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக படித்தேன். ஃபுல்லாக வந்து நான் ரிவ்யூ போனது கந்தராஜ் சார்கிட்ட மட்டும்தான். கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லா ரிவ்யூ வாங்கிட்டு வருவாங்க. சார் மட்டும் என்ன நினைப்பான்னு தெரியாது, இதெல்லாம் மிஸ்டேக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, கண்டென்ட்லாம் இருக்குது, எங்கெங்கே இருக்குன்னு நான் தேடுற மாதிரி இருக்குது, இன்னும் ஒழுங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் கம்ப்ளீட் பண்ணேன். ஃபுல்லாக சார் கிட்ட தான் ரிவ்யூ. ஆனால் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஒருத்தங்கிட்ட போகும்போது அவங்கள வந்து நம்ம திருப்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்லேயே திரும்ப நான் என்னோட டெஸ்ட்டை முடிச்சுட்டு சார்கிட்ட தான் ரிவ்யூ போவேன். சார் இருக்காங்களான்னு பார்த்து சார்கிட்ட தான் நான் ரிவ்யூ போனேன். கரெக்ஷன் பண்ணாங்க. மெயின்ஸ் எனக்கு கிளியர் ஆச்சு. அப்புறமே கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, வருமா வராதா அப்படின்ட்டு. வந்துச்சு. ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்ட் எடுத்தேன். May 30 என்னோட மறக்க முடியாத நாள். டிஎன்பிசியில் நான் காலை வச்சப்போ பயமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமு என்ன ஏதோ நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. உள்ளே போக ஃபுல்லாகவே பதட்டம் தான். போஸ்டிங் வாங்கி அந்த மேம் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லும்போது நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் நான் ஃபுல்லுமே இங்கே தான் ஃபாலோ பண்ணேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை. A to Z இந்த வே எனக்கு உருவாக்கி கொடுத்தது இவங்க தான். ஹார்ட் ஒர்க் பண்ண நான் ரெடியாக இருந்தேன், ஸ்மார்ட் ஒர்க் பண்ண அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் இங்கே நிற்கிறேன். தேங்க்யூ.
சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.